Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.2ல third sum பார்க்கலாம். third sumல என்ன சொல்லிருக்காங்கன்னா find the inverse of each following by Gauss-Jordan method. நம்ம வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸோட inverse find out பண்ணணும். அதுவும் Gauss-Jordan methodல நம்ம find out பண்ணணும். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதோட inverse find out பண்ணனா நம்ம first A inverse equal to 1 divided by modulus of A at G அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. இதில் வந்துட்டு காஸ்ட்-ஜோர்டன் மெத்தட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்துட்டு காஸ்ட்-ஜோர்டன் மெத்தடில் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஜஸ்ட்டு லெட் ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். A equal to 2 minus 1 5 minus 2. இப்போ இந்த காஸ்ட்-ஜோர்டன் என்ன சொல்கிறாருன்னா நம்ம நார்மலாக இன் மேட்ரிக்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் ஏயும் அதோட இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி A இன்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு I. நார்மலாகவே எல்லாம் இதுவும் எந்த மேட்ரிக்ஸாக இருந்தாலும் A அதோட இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி A இன்வர்ஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த காஸ்ட்-ஜோர்டன் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A இன்வர்ஸ்னா A/I அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறதா இல்லை ப்ளஸ் பண்ணுறதா ஆட் பண்ணுறதா சப்ராக்ட் பண்ணுறதா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு A/Iன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கொஸ்டினில் நம்மளுக்கு A கொடுத்துருக்குறாங்க. இப்போ A/ இது வந்துட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால நம்ம வந்துட்டு ஐயோட சைஸு 2. ஸோ 2x2 மேட்ரிக்ஸு நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக ரைட் பண்ணணும். இதில் வந்து கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே ரைட் பண்ணணும். 2 minus 1 5 minus 2 இந்த ஸ்லாஷ் நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னது 1 0 0 1. இப்போது நம்ம A/I2 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இந்த A மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பிளேஸில் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். அதுக்கேற்றவாறு நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போது இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், இல்லை சப்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், எந்த சேஞ்சஸ் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் இந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 0 0 1 அந்த மாதிரி வரணும். அப்போது நம்ம வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் ரோ இது செகண்ட் ரோ இது ஃபுல்லாகவே R1 எடுக்கணும், இது ஃபுல்லாக R2 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து இந்த மேட்ரிக்ஸோட என்ன வேணாலும் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணாலும் அது அந்த ரோ 1னா ரோ 1ல் ஃபுல்லாக நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், ரோ 2னா ரோ 2 ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கு அந்த நம்ம வந்துட்டு எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸில் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வேரி ஆகும். ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கிற பிளேஸில் எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு A இன்வர்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ A இன்வர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு இப்போது 1 ஃபஸ்ட்டு ரோவை வந்துட்டு 2ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நம்ம என்ன ப்ராசஸ் இந்த மேட்ரிக்ஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்துட்டு சைடில் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது இங்கே வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 2 டிவைடட் பை 2 1 ஆகிடும். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணும்போது -1 இருக்கிறது -1/2 ஆகிடும். நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம ஈச் எலமெண்ட் இந்த ரோ ஃபுல்லாக இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் அது வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ 1 இருக்கிறது 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1/2 ஆகும், 0 0 தான். இங்கே வந்துட்டு அப்போ செகண்ட் ரோ எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணணும். 5 -2 0 1. நம்ம இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், R1 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோங்கிறத ரைட் பண்ணணும். சரி, அதே மாதிரி இங்கே வந்து ஈக்குவல் டு போடக்கூடாது, ஈக்குவலண்ட் சிம்பிள் தான் போடணும். இந்த மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டுக்கு நம்ம வேரியேஷன் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஈக்குவலண்ட் சிம்பிள் தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் 1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட் 5 இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு 0 வரணும். அதுவும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 பேஸ் பண்ணி தான் இந்த 5 0 பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்துட்டு ரோ 1 ஃபுல்லாகவே -5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ
மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ரோ 1 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே ரைட் பண்ணலாம். 1 மைனஸ் 1/2 1/2 0. இங்கே ஈக்குவலன் சிம்பிள் போடணும். நம்ம இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணணும், R2 ரோ எப்படி சேஞ்ச் ஆகும்னா R2 மைனஸ் 5R1 மைனஸ் 5ஆல் நம்ம ரோ 1 மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ R2 என்ன இருக்குது, அப்படியே ரஃப் கால்குலேஷன் இங்கே ரைட் பண்ணுறேன். 5 மைனஸ் 2 0 1. நம்ம R1 மைனஸ் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வர மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், 1/2 இன்ட்டு 5 5/2. இங்கே மைனஸ் 5/2 நெக்ஸ்ட் 0. நம்ம இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 5ம் மைனஸ் 5ம் 0. இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 2ம் மைனஸ் 5/2 ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே 5/2 இருக்குது. அப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 4 ப்ளஸ் 5/2 ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த பிளேஸில் நம்மளுக்கு 1/2 வந்துடும். இங்கே மைனஸ் 5/2, இங்கே வந்து 1. ஸோ இதை தான் நம்ம இங்கே R2 பிளேஸில் ரைட் பண்ணணும். அப்படியே ரைட் பண்ணலாம். 0 1/2 மைனஸ் 5/2, இங்கே வந்து 1. நம்மளுக்கு இப்போது இந்த ஃபஸ்ட் ரெண்டு எலமெண்ட்டும் 1ம் 0வும் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 1/2 இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு வந்துட்டு 1 வரணும். 1/2 இருக்கிற இந்த எலமெண்ட் 1 ஆகிறதுக்காக நம்ம R2வை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். R1 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணணும். 1 மைனஸ் 1/2 1/2 0. இந்த R2வை நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். R2 எப்படி சேஞ்ச் ஆகும்னா 2R2 நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 இன்ட்டு 2 0. 1/2 இருக்குது, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிவைடட் பை 2 1 ஆகிடும். இங்கே மைனஸ் 5/2 இருக்குது, இன்ட்டு 2 போடும்போது இந்த 2வும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா மைனஸ் 5. நம்ம இங்கே 1 இன்ட்டு 2 2. ஸோ நம்மளுக்கு இங்கேயும் 1 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பிளேஸ் மைனஸ் 1/2 இருக்கிற பிளேஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு 0 ஆகணும். 1 பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த R2வை நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த R2 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி R1 கூட நம்ம ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் வந்துட்டு 0 ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ R1 தான் சேஞ்சஸ் ஆகிறது. R1 ப்ளஸ் 1/2 R2 ப்ளஸ் 1/2 R2. இங்கே R1 என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். ரஃப் கால்குலேஷன் இங்கே ரைட் பண்ணுறேன். 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 0. நம்ம வந்துட்டு R2 வந்துட்டு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே 0, இங்கே 1 இருக்கிற 1 டிவைடட் பை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1/2. இங்கே வந்துட்டு மைனஸ் 5 இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் 5/2. இங்கே 2 இருக்குது, 2ஆல் நம்ம 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிவைடட் பை 2 1 ஆகிடும். 1. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது இங்கே என்ன 1 0 இருக்குது. ஸோ 1 0 1 ஆகிடும். மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/2 0 ஆகிடும். இங்கே 1/2 இருக்குது, இங்கே மைனஸ் 5/2 இருக்குது. ஸோ அப்போ எப்படி ஆகும்னா 1/2 மைனஸ் 5/2 ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 1 மைனஸ் 5 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 4/2. நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது மைனஸ் 2 வந்துடும். ஸோ அப்போ இந்த பிளேஸில் மைனஸ் 2, இங்கே 0 1 இருக்குது, ப்ளஸ் பண்ணும்போது இங்கே வந்து 1 வந்துடும். இதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவில் 1 0, இங்கே மைனஸ் 2 1. செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணணும். 0 1 மைனஸ் 5 2. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கிவன் கொஸ்டினில் நம்ம எப்படி எடுத்துட்டோம்,
இங்கே நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸு இங்கே வந்து நம்ம அதை வந்து ஸ்லாஷ் போட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். இப்போ ஆன்சர் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த இது வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிறதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து இந்த எலமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆயிருக்கு. ஸோ இந்த இதை தான் நம்ம வந்துட்டு ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2 1 -5 2 இதுதான் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ A inverse equal to என்ன இருக்குது கிடைச்சிருக்கு நம்மளுக்கு -2 1 -5 2. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சப்டிவிஷன் கிவன் இன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு கன்சிடர் பண்ணலாம். கிவன் இன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு A ஈக்குவல் டு 1 -1 0 1 0 -1 6 -2 -3 இது வந்து given in கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ. இது இங்கே ஒரு ஏ வந்துட்டு 3x3 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்குறதுனால A/I3 நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் 3x3 மேட்ரிக்ஸ் சைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஏ அப்படியே ரைட் A/I3 ஈக்குவல் டு ஏ கிவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத ரைட் பண்ணலாம். 1 -1 0 1 0 -1 6 -2 -3 slash I3 I3 1 0 0 0 1 0 0 0 1 diagonal elements 1 வர remaining 0 அது identity matrix. இப்போ வந்து நெக்ஸ்ட் சேம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த எலமெண்ட் ஃபுல்லாக டயகனல் எலமெண்ட் ஃபுல்லாக இங்கே வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக வரணும். ஸோ நம்ம இங்கே எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது அதுக்கேற்றவாறு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எலமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸு. ஸோ அதுவும் நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு காலம் 1ல் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்டும் தேர்ட் எலமெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு 0 ஆகணும். அதுவும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த 2 எலமெண்ட்டையும் நம்ம வந்து 0 பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணணும்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 இருக்கிறதுனால R2 வந்துட்டு இங்கே இந்த பிளேஸில் நம்மளுக்கு 1 வரணும்னா என்ன பண்ணணும், R2 -R1 பண்ணாலே இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த 6 0 ஆகணும்னா என்ன பண்ணணும்னா R3 -6R1 போட்டாலே நம்மளுக்கு வந்து இந்த 6 வந்து 0 ஆகிடும். நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத இங்கே சைடில் ரைட் பண்ணலாம். இங்கே வந்து ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு R1 வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 1 -1 0 1 0 0. நம்மளுக்கு R2வும் R3யும் தான் சேஞ்சஸ் இருக்குது. R2 எப்படி சேஞ்ச் ஆகும், R2 சேஞ்சு R2 -R1. R3 எப்படி சேஞ்சஸ் ஆகும்னா R3 -6R1. 6 டைம்ஸு நம்ம R1 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ R2 அப்படியே ரைட் பண்ணலாம். ரஃப் கேல்குலேஷனு 1 0 -1 0 1 0. R2 -R1 மைனஸால் இந்த R1 ஜஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே -1 இருக்கிறது +1 ஆகிடும். 0 இங்கே -1 0 0. இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது 1 -1 0 1 -1 -1 1 0. இதை தான் நம்ம வந்துட்டு இந்த R2 இருக்கிற பிளேஸில் ரைட் பண்ணணும். 0 1 -1 -1 1 0. நம்மளுக்கு இப்போ இந்த எலமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 6 இருக்கிற பிளேஸில் நம்மளுக்கு 0 வரணும். அதுக்காக R3 -6 டைம்ஸ் R1. R3 அப்படியே ரைட் பண்ணலாம். -6 -2 -3 0 0 1. R1 இப்போ -6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே -6 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே +6 0 -6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -6 0 0. நெக்ஸ்ட் இந்த ரெண்டே ப்ளஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து +6 இது +6. கிவன் கொஸ்டின் இந்த மேட்ரிக்ஸ் +6. ஸோ +6 நம்ம R1 -6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் இங்கே ரைட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ரெண்டுதையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். +6ம் -6ம் 0. இங்கே -2ம் 6ம் இருக்குது. ஸோ இங்கே 4 -3 -6 0 1. ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணோம். 0 4 -3
-6 0 1 நம்மளுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு 1 0 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த 4 வந்துட்டு நம்ம வந்துட்டு 0 பண்ணணும். அதுவும் இங்கே இந்த செகண்ட் டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே 1 தான் இருக்குது. இந்த 1 பேஸ் பண்ணி தான் இந்த 4 வந்து நம்மளுக்கு 0 ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து இந்த R2-வை -4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே இந்த எலிமெண்ட் நம்மளுக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளுக்கு R1 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 1 -1 0 1 0 0. நம்மளுக்கு இப்போ R2 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 0 1 -1 -1 1 0. R3 ரோ மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது. R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R3 -4 R2 -4ஆல் இந்த R2 ரோவை நம்ம மல்டிப்ளை பண்ணி R3யோட ப்ளஸ் பண்ணணும். R3 இங்கே R3 என்ன இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். R3 0 4 -3 -6 0 1. இந்த R2-வை -4ஆல் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். -4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 இங்கே -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +4 இங்கேயும் வந்துட்டு +4 ஆகிடும். இங்கே வந்துட்டு -4 0. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்ம ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், 0 +4 -4 0 -3 +4 1 -6 இங்கே -2 -4 0. இதை நம்ம அப்படி இங்கே ரைட் பண்ணோம். 0 0 1 -2 -4. சாரி, இங்கே வந்துட்டு 1 0 இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 1 0 1. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு 1 0 வந்துடுச்சு. இங்கேயும் 1 தான் இருக்குது. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணணும், இந்த -1 வந்து நம்மளுக்கு 0 ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த -1, இந்த ரெண்டு -1 நம்மளுக்கு வந்துட்டு 0 ஆகணும். இந்த ரெண்டு எலமெண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு 0 ஆகணும். 0 ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த -1 இந்த 1 வந்துட்டு இந்த -1 0 பண்ணுறதுக்காக என்ன ப்ராசஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த ரெண்டையுமே வந்துட்டு ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். ஜஸ்ட் நம்ம இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த R2வையும் R3யும் ஜஸ்ட் ப்ளஸ் பண்ண மட்டும் போதும். நம்மளுக்கு R1 எந்த சேஞ்சஸும் கிடையாது. 1 -1 0 1 0 0. R2 இந்த எலமெண்ட்டை நம்மளுக்கு இப்போ 0 ஆகணும். 0 ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா R2 + R3 R2 + R3. நம்மளுக்கு இந்த R2வையும் R3யும் ஜஸ்ட் நம்ம ப்ளஸ் பண்ணணும். R2 1 0 1 -1 -1 1 0. R3 வந்து 0 0 1 -2 -4 1. இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 1 -1 +1 0 ஆகிடும். -3 ஆகிடும். 1 -4 -3 0 1 1. ஸோ இதை நம்ம இங்கே ரைட் பண்ணணும். R2 0 1 0 -3 -3 1. R3 வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணணும். 0 0 1 -2 -4 1. இப்போ நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும்னா இந்த -1 வந்து +1 ஆகணும். ஸோ -1 +1 ஆகிறதுக்காக என்ன பண்ணலாம், சேம் அதே தான். R1 R2 இந்த ரெண்டையுமே நம்ம வந்துட்டு ப்ளஸ் பண்ணது. இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. நம்ம R1 R2 ஜஸ்ட் ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். ஸோ இங்கே ரைட் பண்ணுறேன். இப்போது R1 R2 இந்த ரெண்டு இதே வந்து ஜஸ்ட் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 1 0னால 1 -1 +1 0 0 0. இங்கே 1 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணும்போது -2. இந்த ரெண்டு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது இங்கே -3 இங்கே 1. ஜஸ்ட் நம்ம R1க்கு என்ன பண்ணியிருக்கிறோன்னா இங்கே R1 வந்து என்ன ஆகும், R1 + R2 R1 R2 ஜஸ்ட் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு R1 R2வும் R3யும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணணும். 0 1 0 -3 -3 1 0 0 1 -2 -4 1. இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சா, டயகனல் எலமெண்ட் 1 ரிமைனிங் எல்லாம் 0 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. இங்கே எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கமும் எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 3x3 மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்துட்டு A இன்வர்ஸ், இதுதான் நம்மளுக்கு A இன்வர்ஸ். இப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு இங்கே கிடச்சிருக்கு இந்த மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் இதை ரைட் பண்ணணும். -2 -3 1 -2
minus 3 1 minus 3 minus 3 1 minus 2 minus 4 1. இதுதான் A inverse second subdivision. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக A inverse equal to போட்டு எங்கே இருக்கிற A inverse போட்டு இந்த இதை நம்ம எடுத்து ரைட் பண்ணணும். ஸோ தான் A inverse. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் given in கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் let A நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ let A equal to 1 2 3 2 5 3 1 0 each. given கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு நம்ம A இன்வர்ஸ்லேருந்து A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A ஸ்லாஷ் இங்கே 3x3 மேட்ரிக்ஸ் வந்ததில் I3. ஸோ A ஸ்லாஷ் I3 ஈக்குவல் டு given கொஸ்டினில் A கொடுத்துருக்குறாங்க A அப்படி ரைட் பண்ணலாம். 1 2 3 2 5 3 1 0 8 ஸ்லாஷ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும், இங்கே வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது இங்கேயும் சேம் எலமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ ஃபைனலாக இங்கே கிடைக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு A இன்வர்ஸ். இங்கே வந்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இங்கே வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் 1 தான் இருக்குது. அப்போ 1 இருக்கிறதுனால நம்ம ரிமைனிங் இருக்கிற இந்த 2 எலமெண்ட்டும் நம்ம 0 பண்ணோம். ஸோ அதுவும் இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த 2 எலமெண்ட்டும் 0 பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், R2 minus 2ஆல் இந்த R1 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடும், -2ம் +2ம் 0 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா R2க்காக இந்த R2 -2ஆல் R1 மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு ரோ 1 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 3 1 0 0. நம்மளுக்கு R2 எப்படி சேஞ்ச் ஆகும்னா R2 minus 2R1 R2 minus 2R1. இப்போ R2 அப்படியே ரைட் பண்ணலாம். ரஃப் கேல்குலேஷனு 2 5 3 0 1 0. R2னா இந்த ரோ ஃபுல்லாகவே R2 தான். R1 நம்ம -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2 இங்கே என்ன ஆகிடும், -4 2 × 3 6 -6 இங்கே -2 0 0. இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 2ம் -2ம் 0 5 -4 1 -3 -2 1 0. ஸோ இதை தான் நம்ம இந்த R2 பிளேஸில் ரைட் பண்ணணும். 0 1 -3 -2 1 0. இப்போ நம்மளுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட் 0 ஆகணும். இந்த எலமெண்ட் 0 ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், R3 ரோல்னு சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் R3 minus R1. இங்கே 1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ நம்ம R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இந்த R3யோட ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகிடும். R3 ரோ R3 அப்படியே ரைட் பண்ணலாம். 1 0 8 0 0 1. R1 நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ என்ன ஆகிடும், -1 -2 -3 -1 0 0. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். 1 -1 0 -2 8 -3ங்க 5 -1 0 1. ஸோ இதை தான் நம்ம இங்கே ரைட் பண்ணணும். 0 -2 5 -1 0 1. இப்போ நம்மளுக்கு இந்த 2 எலமெண்ட் 0 ஆகிடுச்சு. இங்கே சென்டர் எலமெண்ட் நம்மளுக்கு இங்கே 1 தான் இருக்குது. இந்த 1 பேஸ் பண்ணி இந்த -2 இந்த எலமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்துட்டு இந்த R2 வந்துட்டு நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த R3யோட ப்ளஸ் பண்ணும்போது 2ம் +2ம் -2ம் 0 ஆகிடும். ஈக்குவலன்ட்டு ஃபஸ்ட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணலாம். 1 2 3 1 0 0. செகண்ட் ரோ நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஜஸ்ட் R3 மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். செகண்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணலாம். 1 0. இப்போது R3 என்ன ஆகும்னா R3 +2 R2 +2ஆல் நம்ம R2 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ R3 இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணலாம். R3 0 -2 5 -1 0 1. நெக்ஸ்ட்டு R2 வந்துட்டு -2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 1 ×
சாரி -2 இல்லை +2 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே -2 இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம +2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு 1 × 2 2, இங்கே வந்துட்டு -6 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்துட்டு -4, இங்கே 2, இங்கே வந்து 0. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது 0, இதுவும் 0 ஆகிடும். 5 -6 -1 -1 -5 2, இங்கே 1. ஸோ இதை அப்படி இங்கே ரைட் பண்ணணும். 0 0 -1 -5 2 1. இப்போ நம்மளுக்கு இங்கே 1 0 0 ஆயிடுச்சு, இங்கேயும் 1 0 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இங்கே -1 இருக்குது, இந்த -1 இருக்கிறத நம்மளுக்கு வந்து +1 ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம -1 இருக்கிறத +1 ஆகிறதுக்காக என்ன பண்ணணும், இந்த R3யை ஜஸ்ட் மைனஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும். இது சிம்பிள், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. R1 R2வும் அப்படியே ரைட் பண்ணணும். 1 2 3 1 0 0 0 1 -3 -2 1 0. நம்மளுக்கு R3யை நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த -1 வந்து +1 ஆகிடும். 0 0 மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -× ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1, இங்கே மைனஸ் இருக்கிறது -× ப்ளஸ் ஆகிடும். இங்கே +5, இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது -2, இது வந்து -1 ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இங்கே 1 0 0 ஆகிடுச்சு, இங்கே 1 0 ஆகிடுச்சு, இங்கேயும் 1 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட் நம்மளுக்கு 0 ஆகணும். -3 0 ஆகணும், ப்ளஸ் இங்கே 3 இந்த எலமெண்ட் 0 ஆகணும், இந்த எலமெண்ட் 0 ஆகணும். இந்த 3 எலமெண்ட்டு நம்ம 0 பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்த -3 இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். அதுவும் இந்த டயகனல் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த எலமெண்ட் 0 ஆகணும். இங்கே -3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு R3யை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது +3 -3 நம்மளுக்கு இந்த எலமெண்ட் 0 ஆகும். இந்த எலமெண்ட் 0 ஆகிறதுக்காக ஃபஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணுவோம். 1 0 0. நம்ம R2க்கு என்ன பண்ணணும்னா R3 + 3 R2 என்ன சேஞ்சஸ் ஆகும்னா R2 எப்படி சேஞ்சஸ் ஆகும்னா நம்மளுக்கு இந்த R2 இந்த -3 தான் நம்மளுக்கு வந்துட்டு +3 இந்த 0 ஆகணும். 0 ஆகிறதுக்குன்னா R3யை தான் நம்ம வந்துட்டு R3யை வந்துட்டு +3 ஆல் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். R3யை +3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ R2வை அப்படியே ரைட் பண்ணலாம். 0 1 -3 -2 1 0. இந்த R3யை வந்து நம்ம 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 0 3, இங்கே என்ன ஆகிடும் 5 × 3 15, இங்கே வந்துட்டு -6, இங்கே வந்துட்டு -3 ப்ளஸ் பண்ணும்போது 0 1 0 13 -5, இங்கே என்ன இருக்குது -3. ஸோ இங்கே அப்படியே ரைட் பண்ணலாம். R2 வந்து என்ன ஆகிடும் 0 1 0 13 -5 -3. R3 எந்த சேஞ்சஸும் கிடையாது, அதை அப்படியே ரைட் பண்ணணும். 0 0 1 5 -2 -1. இப்போ நம்மளுக்கு இந்த 2 எலமெண்ட்டையும் மட்டும் 0 பண்ணணும்னா மீதி எல்லாமே வந்துட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆகணும்னா இந்த 2ஐயும் 0 பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2வை நம்ம 0 பண்ணணும். 2வை 0 பண்ணுறதுக்காக இந்த R2 வந்து நம்ம -2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு R2வும் R3 எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதை நம்ம அந்த R2வையும் R3 அப்படியே ரைட் பண்ணலாம். 0 1 0 13 -5 -3. R3 வந்துட்டு 0 0 1 5 -2 -1. இப்போ நம்ம இந்த R2 வந்துட்டு -2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். -2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 -2 0, இங்கே என்ன -26 சாரி இங்கே இது -× ப்ளஸ் ஆகிடும், +10, இங்கே வந்துட்டு 6. இது கூட நம்ம R1 இருக்கு இல்லைங்களா, இந்த R1 அப்படியே ரைட் பண்ணணும். R1 ப்ளஸ் பண்ணணும். இங்கே 1 2 1 2
3 1 0 0. இது வந்து இந்த ரோ 1 இந்த R1 தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது இங்கே 1 -2 +2 0 ஆகிடும். இங்கே 3 இங்கே -25 இங்கே 10 இங்கே வந்துட்டு 6. இந்த இதை தான் நம்ம R1ல் இங்கே ரைட் பண்ணணும். என்னது 1 0 3 -25 10 6. நம்ம இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம் R1ல் R1 +2 -2R2. நம்ம வந்துட்டு -2ஆல் இந்த R2வை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 3 வந்துட்டு இந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம 0 பண்ணணும். 3 0 பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கும் R3ல். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த R3யை -3ஆல் மல்டிப்ளை பண்ணி R1 கூட ப்ளஸ் பண்ணாலே போதும். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் 2 ரோஸும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே ரைட் பண்ணலாம். 0 1 0 0 0 1 13 -5 -3 5 -2 -1. இந்த R3யை நம்ம வந்துட்டு -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே R1 இருக்கிறத அப்படியே ரைட் பண்ணலாம். 1 0 3 -25 10 6. நெக்ஸ்ட்டு இந்த R3யை நம்ம -3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 0 -3 இங்கே வந்துட்டு -3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -15 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +6 இங்கே 3 ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 1 0 0 ஆகிடும். நம்ம ப்ளஸ் பண்ணும்போது -25 15 -40 இங்கே வந்துட்டு 16 9. ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே ரைட் பண்ணலாம். R1க்கு 1 0 0 -40 16 9. இங்கே R1க்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம், R1 -3 R3 -3ஆல் R3யை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வர்றதுக்காக நம்ம எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளுக்கு இந்த பக்கமும் எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கிடச்சிருக்கிற ஆன்சர் தான் A இன்வர்ஸ். ஸோ இப்போது A இன்வர்ஸ் ஈக்குவல் டு -40 16 9 13 -5 -3 5 -2 -1 தான் A இன்வர்ஸ். காஸ் ஜோர்டன் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி தான் A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.